விஷ் யூ ஹேப்பி தீபாவளி. ஹாய் கைஸ், வெல்கம் டு மணி குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வந்து ஊருக்கு வந்தாச்சுங்க. அம்மா வீட்டில் எப்பொழுதுமே தீபாவளிக்கு நோன்பு எடுப்பாங்க. அதுக்காக அதிரசம் மாவு வந்து முதல் நாள் நைட்டே ரெடி பண்ணி வச்சுருவாங்க. அதுக்காக அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். அதிரசத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து வெள்ளைப்பாவு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு 4 ஏலக்காய் தட்டி போட்டு அது ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் கீழே இறக்கி வச்சுட்டு அது சூடு ஆறுறதுக்குள்ளவே பச்சரிசி மாவு இப்போ தாங்க ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு வந்தாங்க. அந்த மாவு வந்து அதோட சேர்த்து நல்லா இறுக ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லா மாவுமே அதில் நல்லா போட்டு கிண்டி வச்சுருவாங்க. மாவு ரெடி பண்ணி ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டுடுவாங்க. மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா நோம்புக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அதை அதிரசத்தை போட்டு எடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் நோம்பு வந்துட்டு 2 வகை எடுப்பாங்க. அள்ளி வைக்கிறது, எண்ணி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அம்மா வீட்டில் எப்பொழுதுமே வந்துட்டு அள்ளி வைக்கிற நோம்பு தான் எடுப்பாங்க. இங்கே வந்து பெருமாள் கோவிலில் போயிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம். வீடியோ பார்க்குற நீங்கள் எந்த முறையில் நோன்பு எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கமெண்டில். அதிரச மாவு ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து வெளியில் போயாச்சுங்க. கொஞ்சமாக சங்கு சக்கரம், அப்புறம் பார்த்திங்கன்னா கலசம், அதெல்லாம் வந்துட்டு முதல் நாளே நாங்கள் வெடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் வந்துட்டு அம்மா அப்பா கொஞ்சம் ஒன்று வச்சுருந்தாங்க. அதுவே அவங்க பயந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அன்றைக்கி நைட் அப்படியே சிறப்பாக போச்சுங்க. அதுவும் இல்லாமல் இங்கே வந்துட்டு செம்ம மழைங்க. பண்ருட்டி சைடு ஃபுல்லாகவே ரோடு வேறு போட்டுட்ருக்காங்க வாசலில். அதனால் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுங்க 2 நாளுமே. அதோட கொஞ்சம் பட்டாசு வெடிச்சிட்டு அதோட வந்துட்டு நைட்டு சாப்பிட்டு அதோட படுக்க போயாச்சுங்க நேரத்தோட. ஏன்ட்டா காலையில் 2 மணிக்கெலாம் அம்மா எழுப்பி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் பாருங்கள் 3 மணிக்கெலாம் அம்மா எந்திரிச்சு அவங்க வந்துட்டு வேலை செஞ்சுட்டே தாங்க இருந்தாங்க நைட்டு ஃபுல்லாகவே. நம்ம வந்துட்டு ஒரு 3:30 மணி போல் தான் எந்திரிச்சு அதிரச மாவு பாருங்கள் நைட்டு ரெடி பண்ணி வச்சு தான் அதை வந்து ஃப்ரெஷ்ஷாக தட்டி போடுறாங்க. என்கிட்ட நோன்பு எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதிரசம் வந்துட்டு சுட்டு எடுத்துகிட்டு வந்து அதை வந்து நோன்பு சட்டியில் வந்து வைக்கிறாங்க பாருங்கள். இந்த நோன்பு ஜாமாவும் அப்புறம் நோன்பு சட்டியும் முதல் நாள் ஈவினிங்கே போயிட்டு புதுசாக வாங்கிட்டு வந்து வச்சுருவாங்க. வருஷம் இந்த மாதிரி தாங்க புது சட்டி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதுசாக அந்த கயிறு, நோன்பு கயிறு எல்லாமே வருஷம் வாங்கிட்டு வந்து வைப்பாங்க. வச்சு மறுநாள் காலையிலவே ரெடி பண்ணிவிடுவாங்க. அதிகாலையிலவே ரெடி பண்ணி நம்ம வந்து பெருமாள் கோவிலுக்கு எடுத்துக்கிட்டு கிளம்பிடுவோம். இந்த தடவை வந்துட்டு நான் போகலங்க, அம்மா மட்டும்தான் போயிருந்தாங்க கோவிலுக்கு. அம்மா கிளம்பிட்டாங்க. அதோட நோன்பு சட்டி எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க. கரெக்டாக மணி வந்துட்டு விடிய காத்தால 6:30 மணிங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அம்மாவும் படைக்க ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. உடனே வாசலில் மழை வந்துருச்சுங்க. அதனால் உள்ளாரவே ஒரு கலசத்தை வச்சு கொளுத்திட்டு அதோட வந்து நல்லபடியாக சாமியுமே கும்பிட்டோங்க. சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட உட்காந்தாச்சுங்க. பார்த்திங்கன்னா இட்லி, சட்னி, சாம்பார், சாதம், அப்புறம் எப்பவும் செய்கிறது தான் சொயா உண்டை, வடை, உளுத்தம் வடை, மசால் வடை எல்லாமே செஞ்சுருந்தாங்க. நாங்கள் நான்வெஜ் இன்றைக்கி வந்துட்டு செய்ய மாட்டோங்க நோன்பு எடுக்கிறதுனால. முதல் நாளே நம்ம வந்துட்டு செஞ்சு இறந்தவங்களுக்கு வச்சு படைச்சிட்டு சாப்பிட்ருவோங்க. அதோட பார்த்திங்கன்னா எல்லா ஐட்டமும் காலைலவே நல்லா சூடாகவும் இருந்துச்சு. கொஞ்சம் காலைல ஒரு பிடிச்சிட்டு 8 மணிக்கெல்லாமே சாப்பிட்டோங்க. சாப்பிட்டுட்டு அதோட வந்துட்டு நம்ம பட்டாசு எடுக்கலான்னு வெளில போகக்குள்ளே செம மழை பிடிச்சிக்கிச்சிங்க இங்கே. அதோட நீங்கள் எப்படி தீபாவளியை கொண்டாடுனீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அதோட எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த தீபாவளியை ரொம்ப சேஃபாக கொண்டாடுங்க. அதோட சாப்பிட்டு முடிச்சுட்டு நோன்பு கயிறு கட்டிட்டோம் பாருங்கள். இது வந்துட்டு நம்ம கவிச்சு சாப்பிடக்கூடாதுங்க. ஒரு 3 நாளைக்கு நம்ம கையில் இருக்கும். அதுக்கப்புறமா அவுத்து வைப்போங்க நம்ம.